الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. وأيضا قال الله تبارك وتعالى ليلة القدر شهر من ألف شهر ليلة القدر خير من ألف شهر. وقال نبينا صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என் பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்பான ரமதான் மாதத்தினுடைய 4வது ஜும்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம். இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ரமதான் மாதத்தினுடைய 3வது 10ஐ நாம் அடைந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய மாதம் 3 பகுதிகளாக இருக்கின்றன. ஒரு பகுதி ரஹ்மத், இன்னொரு பகுதி மக்ஃபிரத், இன்னொரு பகுதி இத்கும் மினன் நார். முதல் பகுதி என்பது முதல் 10 நாட்கள், இரண்டாவது பகுதி இரண்டாவது 10 நாட்கள், மூன்றாவது பகுதி மூன்றாவது 10 நாட்கள். 2 பகுதிகள் சென்று விட்டன. இப்பொழுது நாம் 3வது பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த 2 பகுதிகளிலும் நாம் நோன்பு நோற்றதை, இபாதத் செய்ததை, தொழுததை, என்னென்ன நல்லாமல் செய்தோமோ அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்தருள் புரிவானாக. மீதமுள்ள இந்த 3வது பகுதியையும் முழுமையாக இபாதத் செய்து நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அன்பு நிறைந்த அல்லாஹ்வினடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3வது பகுதியும் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இத்கும் மினன் நார். இந்த 3வது பகுதியில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எண்ணற்ற ஏராளமான கோடான கோடி அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றார். எப்படிப்பட்ட நல்ல அடியார்கள்? யார் இந்த ரமதானுடைய முதல் 2 பகுதிகளையும் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி கழித்தார்களோ, 3வது பகுதியையும் அல்லாஹ் சொன்னபடி கழிப்பார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறாங்க? நரக விடுதலை அளிக்கின்றான். முதல் 10ல் ரஹ்மத், 2வது 10ல் மக்ஃபிரத் என்ற பாவ மன்னிப்பு, 3வது பகுதியில் நரக விடுதலை. யாருக்கு விடுதலை? யார் இந்த ரமதானை முழுமையாக பயன்படுத்திக்கிறார்கள் அவர்களுக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானு தான் நமக்கு அந்த வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3வது 10 சொல்லுகின்ற பொழுது நரக விடுதலை சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி சொல்லுகின்றார், வெற்றியாளர்கள் யார்? இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும்
அவன் ஏதாவது துறையில் வெற்றி பெற வேண்டும் நினைக்கின்றான். ஒவ்வொருத்தரும் ஒரு துறை இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. அவன் எந்த ஒரு இலக்கை நோக்கி செல்கின்றானோ, வியாபாரி இருந்தால் வியாபாரத்தில் லாபம் கிடைச்சா வெற்றி, பரீட்சை மாணவர்களுக்கு பரீட்சையில் பாஸ் ஆன வெற்றி, பதவிக்காண்டி போட்டியிடக்கூடியவர்கள் பதவி கிடைத்து விட்டால் வெற்றி. அப்போ என்ன ஒரு நோக்கத்தில் முயற்சி செய்கின்றார்களோ அந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அது அவர்களை வெற்றின்னு சேர்க்கிறாங்க. ஆனால் உண்மையான வெற்றி என்பது யார் நிர்ணயிக்கணும்? ஒவ்வொருத்தர் ஒரு வெற்றி சொல்றோம். உண்மையான வெற்றி என்பது நிர்ணயிப்பவர் யார்? அல்லாஹ். அவன் தான் நம்மை படைத்தான், அவன் தான் நமக்கு வாழ்வை கொடுத்தான், ஹயாத் மௌத்தை கொடுத்திருக்கின்றான். அப்போ உண்மையான வெற்றியை பற்றி அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னஹ் ஃபகத் ஃபாஸ். நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கப்பட்டு சொர்க்கத்தில் யார் நுழைகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்போ நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நரகத்திற்கு போகக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம். அல்லாஹ் சொல்லி குர்ஆன் ஷரீஃபிலே அப்படியே போயிட முடியாது. நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும், உள்ள போகக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆரம்பத்திலேருந்து கடைசி பார்த்தீங்க சொன்னா நிறைய அடுத்து நிறைய விஷயங்கள், பல விஷயங்கள் நான் சொல்லுவோம். அதில் ஒன்று இதை சொல்றான், நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா செய்யணும், சொர்க்கத்துக்கு போகணும்னா செய்யணும். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார். சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்ய வேண்டும். ஈமான் இருக்கணும், நல்ல அமலும் செய்யணும். வெறும் ஈமான் மட்டும் இருந்தால் போதாது, நல்ல அமலும் செய்யணும். வெறும் நல்ல அமல் மட்டும் இருந்தால் போதாது, ஈமான் இருக்கணும். அப்போ ஈமான் நல்ல அமல், ஈமான் அமல சாலி. இந்த ஈமான் அமல சாலி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மாபெரும் கிருபையினால் நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். இந்த அமல் என்று பார்க்கின்ற பொழுது அமல் இருக்கிறதே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அமல் செய்யக்கூடியவர்களை, அதாவது அமல் செய்து சொர்க்கத்துக்கு போறாங்கல்ல, அல்லாஹ் சொன்னா அமல் செய்தால் சொர்க்கத்துக்கு போவீங்க. அமல் செய்து சொர்க்கத்துக்கு போகிறவர்கள் அதுல 3 தரஜா இருக்கிறாங்க. 3 விதமான மக்கள் இருக்கிறதெல்லாம் சொல்றான். ஒரு மக்கள் யாருன்னு சொன்னா முன்னணியில் இருப்பவர்கள், முதல் இடம். இன்னொரு கூட்டம் சொன்னா 2வது இடம், இன்னொரு கூட்டம் 3வது இடம். ஒவ்வொருத்தரும் பார்க்குறோமா இல்லையா? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். சொர்க்கத்துக்கு போறதுன்னு எல்லாம் சொல்றான். அதுலேயே 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் முதல் இடத்தில் இருப்பார், சில கூட்டம் 2வது இடத்துல, சில கூட்டம் 3வது இடத்துல. முதல் கூட்டத்தில் யார் போட சொன்னா, முதல் இடத்துல எந்தவித விசாரணையுமே இல்லை அவங்களுக்கு. நேரம் எங்க போய் சொர்க்கத்துக்கு போயிட வேண்டியதுதான். விசாரணை இல்லை, கேள்வி கிடைக்க கிடையாது. என்ன விசாரணை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு முன்னால் எல்லாரும் நிப்பாட்டப்படுவாங்க. நிப்பாட்டப்பட்டு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 5 கேள்வி கேட்கப்பட்டு அந்த 5 கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொன்ன பிறகுதான் அங்கேருந்து நகர முடியும். 5 கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒரு கேள்வி என்ன? நான் உனக்கு இவ்வளோ ஆயுள் கொடுத்தல, 50 வருஷம், 60 வருஷம், 40 வருஷம், 100 வருஷம் கொடுத்தல. இந்த ஆயுளை, இந்த உமரை, இந்த வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தின, எப்படி நான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தேனோ, எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று என்னுடைய நபி வந்து உங்களுக்கு வழிகாட்டினாங்களோ அதன்படி பயன்படுத்தினியா, இல்லை உன்னுடைய இஷ்டப்படி பயன்படுத்தினியா? 50 வருஷம் 60 வருஷம் கணக்கு கொடுத்தாவும் அல்லாஹ்ட்ட கொடுத்தா எப்படி கொடுக்க முடியுமா? அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு
விஷயத்தையும் நுணுக்கமாக பார்க்குறார். விசாரணை ஆரம்பித்தா அவ்வளோதான். விசாரணை ஆரம்பித்தாலே ஏதோ நடக்க போகுது நினச்சி கிடையாது. ரெண்டாவது கேள்வினாங்க, இந்த வாழ்க்கையில் குறிப்பாக வாலிப பகுதி இருக்கிறது, இந்த வாலிபத்தை எப்படி கழித்தாய்? ஏன்னு சொன்ன வாலிபம் ரொம்ப முக்கியமானது. குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம். இந்த இடையில வாலிபருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதான் நல்லா தனியாக ஒரு கேள்வி கேட்குறான். உருதுல சொல்லுவாங்க, ஜவானி திவானி ஹோத்திய. வாலிபத்தில் என்ன செய்யணும்னு ஒன்றும் தெரியாது. அவருக்கு எவ்வளோதான் புத்தி சொன்னாலும் ஒன்றும் வேலை செய்யாது. சின்ன பிள்ளைங்க கேட்டுவாங்க, வயசானாங்க அனுபவம் வந்துடும். இந்த வாலிபத்தில் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்ல தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறது எனக்கு தெரியுங்க காதலை வாங்க மாட்டான். இந்த வாலிபம் முறுக்கி இருக்கிறதே அவ்வளோ சீக்கிரம் திறந்த வாய்ப்பு இல்லை. அதனால் எல்லாத்துல வாலிபத்தை தனியாக கேட்பான். மூன்றாவது கேள்வி என்ன? எப்படி சம்பாதிச்ச? மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி எப்படி செலவு செஞ்ச? அஞ்சாவது கேள்வி மார்க்கத்தை பற்றி அறிந்த அளவுக்கு எவ்வளோ அமல் செஞ்ச? இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்றதா இருந்தா சாதாரண விஷயமா? அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்ல முடியுமா? அப்போ அல்லாஹ் ஜல்ஷானஹு சொல்லுகின்றான், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் முதல் அணி, முதலிடத்தில் உள்ளவர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் போயிடுவாங்க. ரெண்டாவது அணியில் உள்ளவர்கள் லேசா கேள்வி கணக்கு, சும்மா ஃபார்மாலிட்டி, சரி போ. மூணாவது தான் கடுமையாக இருக்கும். இதெல்லாம் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகின்றான். ஃபமின்ஹும் லாலிமுல் லினஃப்ஸிஹி வமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் சாபிகு பில் கைராத். நல்ல அமல்கள் செய்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் 3 தர்ஜா இருக்கிறாங்க. வமின்ஹும் வாலிமுல் லினஃப்ஸிஹி, 3வது இடத்தில் உள்ளவர்கள். வமின்ஹும் முக்தஸித், 2வது இடத்தில் உள்ளவர்கள். வமின்ஹும் சாபிகு பில் கைராத், முதலிடத்தில் உள்ளவர்கள். முதலிடத்தில் உள்ளவர்கள் யாரு? என்ன அமல் செய்வான் சொன்னா, ஃபர்தான் அல்லாஹ் தஆலா என்னென்ன கடமை ஆகி இருக்கின்றானோ ஒரு கடமை கூட விடாம கரெக்டா செய்வார். 5 வேளை தொழுகையா கரெக்டா தொழுவார். ஜமாத்தா தொழுவார். சுன்னத்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவார். ஒரு சுரத்து விட மாட்டார், ஒரு நஃபில் கூட விட மாட்டார். எதெல்லாம் நன்மையான காரியமோ அவருக்கு தெரிந்து விட்டால் அதை விட மாட்டார். அப்ப ஃபர்தான கடமைகளையும் சுன்னத்தான கடமைகளையும் வாஜிபான கடமைகளையும் நஃபிலான கடமைகளையும் முடிந்த அளவிற்கு அல்லாஹ் மஸ்ததாஅத்தும், முடிந்த அளவுக்கு செய். அப்ப முடிந்த அளவுக்கு என்ன செய்வார்? அவருடைய சக்திக்கு ஏற்ப எதையும் விட மாட்டார். அப்ப அல்லாஹ் சந்தோஷப்படுவான். உனக்கு விசாரணை இல்லைப்பா, சாபிகு பில் கைராத், விசாரணை இல்லை, எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடல, அந்த அளவுக்கு கவனம் வச்சு, அதனால கேள்வி கிடைக்கல போப்பான்னு சொல்லுவோம். 2வது அணி யாருன்னு சொன்னா, ஃபர்தான கடமைகள் கரெக்டாக நிறைவேற்றுவார். 5 வக்த் தொழுகையா, நோம்பா, சக்காத்தா, ஹஜ்ஜா கரெக்டாக பண்ணுவார். எந்த குறைக்க மாட்டார். மற்றபடி இந்த சுன்னத் நஃபில்ல கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படும். ஆனால் ஃபர்ல் கரெக்டாக தொழுதுருவார். அப்போ அல்லாஹ் தஆலா சரி ஃபர்ல் சொல்லி கரெக்டாக பண்ணிடல, அந்த வரைக்கும் போதும். அதனால ஃபார்மாலிட்டி லேசாக கணக்கு விசாரணை பண்ணி அவரை அமைச்சிடுறாரு. இந்த 3வது இருக்காங்க பாருங்க, ஃபர்லையோ போட்ட விட்டுருப்பான், ஃபர்ல சரியாக தொழ மாட்டான், நஃபிலும் சரியாக செஞ்சிருப்பான், ஃபர்லையும் சரியாக தெரியல. அப்போ நஃபில் எங்கே தெரியுது? அப்போ ஃபர்லையும் குறை, நஃபிலையும் குறை, சுன்னத்துலேயும் குறை. அவங்க தான் கடுமையான விசாரணை இருக்கும். இப்போ நாம் முடியும் சரி எதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். 3 சொல்லிட்டேன். ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்கள் முயற்சி செய்யுங்கள், முன்னணியில் வருவதற்கு முயற்சி செய்யுங்கள், முதலிடத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா பார்த்தான், என்னுடைய அடியார்கள் பலகீனமானவங்க, அது என்னுடைய ஹபீபுடைய உம்மத்து. அதனால் என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா, ரம்ஜான்ற ஒரு இடத்தை ஒரு மாதத்துக்கு கொடுத்துட்டான். மற்ற 11 மாதத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் இந்த ரம்ஜான் மாதத்தை கொடுத்து இதை நீங்கள் பயன்படுத்திங்கப்பா அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா. அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அருமையான வாய்ப்புனாங்க இந்த ரம்ஜான் மாதம். இந்த ரம்ஜான் மாதத்தில் நாம்
எந்த அளவிற்கு முயற்சி செய்யுமோ அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தை கொண்டு சாபிகு பில் ஹைராத் முதல்ல என்ன சேர்த்துருவோம். ஏன் தெரியுமா? இந்த ரமதான்ல ஒரு ஃபர்ல செஞ்சா எத்தனை செஞ்சா நமக்கு 70 ஃபர்லு. ஓகே, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்ல். அதை விட சிறப்பு என்னங்க? எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு, என்னுடைய ஹபீபுடைய உம்மத்து முன்னணியில் வரணும் என்ன சொல்லி அல்லாஹ் தஆலா ரமதான்லேயே குறிப்பாக இந்த 3வது 10 கொடுத்தான். இந்த 3வது 10லையும் லைலத்துல் கத்ர் ஒன்று கொடுத்துட்டான். எந்த உம்மத்துக்கும் இது கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கவலை வந்துச்சு, என்னுடைய உம்மத்து முதலணி செல்லவே. அப்போ அல்லாஹ் சொன்னா, உங்களுடைய உம்மத்துக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குற ஆஃபர். என்ன பாருங்க, லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த ஒரு இரவு, இந்த ஒரு இரவில் நீங்கள் இபாதத் செய்தா எத்தனை மாதம்? கைரும் மின், சத்தமா சொல்லுங்க, கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்ஃபுடானாங்க 1000 மாதம். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா 1000 மாதம் நீங்கள் சுப்ஹானல்லாஹ் 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 ஓதிட்டே இருந்தால் எவ்வளோ கிடைக்குமோ அல்லாஹ் கொடுத்துட்றான். இந்த ஒரு இரவில் நீங்கள் ஒரு ஆயத்து ஓதுனா 1000 மாதம் நீங்கள் ஓத 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 எவ்வளோ கிடைப்பு கொடுத்துட்றான். அப்போ அருமையான ஒரு சான்ஸ் என்னங்க, லைலத்துல் கத்ர். அதான் அந்த இலவக பேரெல்லாம் சொல்கிறான், லைலத்துல் கத்ர். கத்ர்னா கண்ணியம் மிக்க இரவு, மதிப்பு மிக்க இரவு, சங்கை மிக்க இரவு. நம்ம சொல்லுவோம் கதரிஸ் கர்த்தானே பையனை அல்லாத்துல அத்தியாஸ் கதர் கர்த்தானே கதர்னா அது நம்ம கண்ணியப்படுத்தி பயன்படுத்தி கொள்ள எல்லாம் கொடுத்தது லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பு எந்த அளவுக்குன்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு சூறாவை எல்லாம் இறக்கிட்டான். ஒரு சூறாவை இறக்கி இந்த லைலத்துல் கத்ர் சாதாரண இரவு அல்லப்பா, இது நீ விளங்கிக்கன்னு சொல்லி ஒரு சூறாவே இறக்கிருக்கு. அது சூறா பேர் சூரத்துல் கத்ர். அந்த சூறா பத்தி எல்லாம் சொல்றான், இந்த இரவு எவ்வளவு முடியுமான தெரியுமா என்னிடத்தில்? இன்னும் அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். நான் குர்ஆன் ஷரீஃபை, உலக பொதுமறையை, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய உயிர் பெற்றிருக்கக்கூடிய மோஜிசா, அழியாத ஒரு மோஜிசா, நான் பாதுகாக்கின்ற ஒரு மோஜிசா, அந்த குர்ஆனை இறக்குவதற்கு இந்த இரவை நான் பயன்படுத்தினேன். அல்லாஹ் எந்த இரவை பயன்படுத்தினார்? இந்த இரவு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். அப்போ குர்ஆன் அவ்வளவு மகத்தான குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சொன்ன எவ்வளவு பெரிய இரவு, எவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்கது. இன்னும் அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதம். அடுத்து சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிகா, தனஸ்ஸலுல் மலாயிகா வர் ரூஹ். இந்த இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் இறங்கி வருகிறார்கள். மற்ற மாதங்களில், மற்ற நாட்களில், மற்ற இரவுகளில் எல்லாம் மலக்குமார்கள் வருவாங்க, வந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இரவு எப்படிப்பட்டது தெரியுமா? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண மலக்கு, அவங்க எல்லா மலக்குமா தலைவர். அவங்க இந்த உலகத்தில் வராங்கன்னு சொன்னா யார் தான் வருவாங்க? நபிமார் தான் வருவாங்க. வஹி கொண்டு வர்றவங்க, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற, பொறுப்பு ஏற்படுத்தியிருக்கின்ற முக்கியமான ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நபிமார்கிட்ட வரக்கூடிய அந்த மலக்கு இந்த இரவுல வராங்க, ஒரு கூட்டத்தோடு வராங்க. தனஸ்ஸலுல் மலாயிகா வரும். அப்ப இந்த ஆயத்துக்கு விளக்க சொல்றாங்க உலமா பெருமக்கள், இந்த இரவில மலக்குமார்கள் விசேஷமா ஏன் வராங்கன்னு சொன்னா, இந்த மலக்குமார் என்ன பண்ணாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் போது, மனிதனை படைக்கும் போது அல்லாஹ் சொன்னானா மலக்குமார்கிட்ட, மாதிரி ஒரு படைப்பை படைக்க போகிறேன், மனிதனை படைக்க போகிறேன் அப்படி சொல்லும் பொழுது, யா அல்லாஹ் இவங்களாம் போய் சும்மா இருக்க மாட்டாங்க, சாதாரண ஆள் கிடையாது, ஒருத்தருக்கு அடிச்சுக்குவாங்க. யா அல்லாஹ் இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா. இந்த மனுஷங்க உலகத்தில் போய் குழப்பத்தை பண்ணுவாங்க, ஃபசாத் பண்ணுவாங்க,
வயஸ்விகுத்திமா, ஒருத்தருக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இவன் அவனை கொலை செய்வான், இவன் அவனை கொலை செய்வான், இவன் அடிப்பான், வதைப்பான், அநியாயம் செய்வான். அப்படிப்பட்ட மனிதரையா பட்டுகிறான். உனக்கு இபாதத்தானே செய்யணும். நாங்கள் இருக்கிறப்பில்ல, நான் இருக்கிறப்பில்ல இபாதத்துக்கு முழுக்க 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 இபாதம் செய்கிறோம். அப்போ இதுக்கே படைக்கிறேன் இபாதத்தில் நாங்கள் இருக்க போகிறோம். அப்போ எல்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, அதனுடைய ரகசியம் எனக்கு தான் தெரியும் சொல்லி எல்லாம் சொன்னான். அப்போ என்ன ரகசியம்? மலக்குமார்களுக்கு எந்த விதமான இச்சை கிடையாது, ஆசை கிடையாது. அல்லாஹ் என்ன சொன்னால் அவ்வளோதான். தொழுண்டா அல்லாஹ் தொழுவாங்க, குனியண்டா குனிவாங்க, உட்காரனா உட்காருவாங்க. ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷாண்ட ரெண்டும் இருக்கு. செய்யட்டா செய்வோம், செய்வோம், செய்யாமல் இருப்பான். அப்போ இந்த மனிதனிடத்திலே ஆசை இருக்கிறது, கோபம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, நல்லது செய்ய குணங்கள் கெட்ட செய்வது இருக்கிறது. அப்போ அந்த கெட்ட குணத்தை அடக்கி தூரமாக்கி நல்லதை செய்வதற்கு முயற்சி செய்கின்றான் அல்லவா? அப்படிப்பட்ட குணம் உள்ளவன் தான் மனிதன். நீங்கள்லாம் அப்படிப்பட்டவர் இல்லை. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு பசிக்குதா? பசி கிடையாது. உங்களுக்கு ஆசை இருக்கா? எதுவுமே கிடையாது. இந்த மனிதனுக்கு எல்லாமே இருக்கு. இருந்தும் என்ன செய்வாங்க? எனக்காக வேண்டி பட்டினி கிடப்பானா பட்டினி கிடப்பான். ஆனால் மனசு நப்சு சொல்லும், சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, குடி குடின்னு கேட்கும். அல்லாஹ் காணி நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் காணி குடிக்க மாட்டேன். கண்ணை வந்து பார்க்க சொல்லும், ஆபாசமானதை இல்லை அல்லாஹ் பார்க்கணும்னு சொல்லியிருக்கான், கட்டுப்படுத்துவான். ஆசை இருக்கும், பசி இருக்கும், நல்ல உணர்வு கெட்டவன் இல்லாமல் இருக்கும். அது எல்லாம் அடக்கி எனக்காக வேண்டி தியாகம் செய்வான். அந்த தியாகத்தை நீங்கள் பார்க்கணுமா? போய் பாருங்க. எப்போ பார்க்குறான்? லைலத்துல் கத்ர் அனுப்புகிறான். லைலத்துல் கத்ர் வந்து மலக்கு பார்க்குறாங்க. ஆஹா, நாம் என்ன நினைச்சோம், இவன் சண்டை போடுவான், ஒத்துழைத்து அடித்தவன் பார்த்தா இங்கே பார்த்தா இபாதத்தை மொழிக்கிறானேன்னு சொல்லி இந்த வழக்குமார்கள் வந்து தயவு செஞ்சு மன்னிச்சுக்குப்பா மன்னிச்சுக்குப்பா மன்னிக்கு போயிருப்பான். அதனால தான் எல்லாம் என்ன செய்ய மலக்குமார்களை இந்த இரவில் அனுப்புகிறான். அப்போ இந்த இரவில் அனுப்பி இபாதத் செய்யக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். மலக்குமார்கள் சாரி சொல்றதுக்கு வரான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்போ சொல்ல வந்தது என்ன? முழுமையான வெற்றி, உண்மையான வெற்றி என்பது அல்லாஹ் நிர்ணயிப்பது. அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்ற வெற்றி என்ன? யார் சொர்க்கவாசி ஆகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி. அதுக்கு என்ன செய்யணும்? நல்ல அமல் செய்யணும். நல்ல அமல் செய்பவர்கள் 3 கூட்டத்தார் இருக்கிறார்கள். முதல் கூட்டத்தார்கள், முதல் அணி இருப்பவர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் அப்படிப்பட்ட தகுதியை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் புனிதமான ஒரு மாதத்தை, அந்த மாதத்தில் புனிதமான ஒரு இரவை லைலத்துல் கத்ர் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன வாய்ப்புங்க? லைலத்துல் கத்ர். விழித்திருந்து பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து, பசித்திருக்கிற பகல்ல, தனித்திருந்து இபாதத் செய்கிறோம், விழித்திருந்து இபாதத் செய்கிறோம். அப்போ பதவி, பாடனாங்க பதவியில் 3 எழுந்திருக்குல்ல, பதவியில் பாடனா பசித்திருத்தல், தாண்டனா தனித்திருத்தல், வீண்டா விழித்திருத்தல். அப்போ பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து ஒரு பதவி பெறுகின்றா. என்ன பதவிங்க? சொர்க்கவாசி என்ற பதவி, முத்தகி என்ற பதவி. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுத்திருக்கின்ற இந்த புனிதமான மாதத்தை, அதிலும் குறிப்பான இந்த கடைசி 10 இரவுகளை, அதில் குறிப்பாக லைலத்துல் கத்ரை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல அமல்களை செய்து முதலில் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லடியார் கூட்டத்திலே சேர்ந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.